ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 78. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாங்கள் வந்ததிலிருந்து அங்கே நின்று கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்த சீதாவோ மித்ராவிடம், யாருமா அது என்று கேட்க, அவனையும் சீதாவையும் ஒரு நொடி மாறி மாறி பார்த்த மித்ராவோ, அது அவர் என்னோட லவ்வர்மா என்று சொன்னாள். அதில் ஒரு நொடி மொத்த குடும்பமும் அதிர்ந்துதான் போனது. மித்ரா சொன்னதை கேட்ட அடுத்த நொடி தன்னிச்சையாகவே அவர்களின் விழிகள் ஆதியை நோக்கி திரும்ப, அவனோ கண்கள் சிவக்க நின்றிருந்தான். அதில் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் பயம்தான் வந்தது. ஆனால் அவர்களின் இந்த பயத்தை கண்டு கொள்ளாத மித்ராவோ சிரித்த முகமாக சீதாவை பார்த்தவள், நானும் அவரும் என்னோட ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோமா. எனக்கே இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியும். அவரும் இந்த 5 வருஷமும் நான் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாராம். இப்போதான் நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு என்னை வந்து பார்த்தாரு. நாங்கள் லவ் பண்ணும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் நான் அவர்கிட்ட பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சார். அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே புரிஞ்சுது நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் என்று. மித்ரா வார்த்தையில் அன்பொழுக பேசினாலும் அவளின் கண்களிலோ அத்தனை அனல் இருந்தது. மேலும் தொடர்ந்த மித்ராவோ, என்னால் அவர் சொல்கிறத முழுசாக நம்பவும் முடியலை, நம்பாமலையும் இருக்க முடியலம்மா. ஏன்னா அவர் காட்டுற எல்லா ஆதாரத்தையும் வச்சு பார்த்தா நானும் அவரும் எங்கள் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்று அவள் சொல்ல, மித்ராவின் வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரும் கொதித்து போனார்கள். அவர்கள் அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது அவன் மித்ராவை ஏமாற்றுகிறான் என்று. அதில் அனைவரும் கொலை வெறியுடன் அவனை முறைக்க, ஆனால் அவன் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளவில்லை. நேராக மித்ராவின் அருகில் வந்தவன், எனக்கு தெரியும் மித்ரா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு. பரவாயில்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீ இல்லைன்னு நினச்சி 5 வருஷம் உன்னை நினச்சே வாழ்ந்தவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உனக்காக வெயிட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறத நம்பி உன் மனசு ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னவன் அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்தான். அவனை கொலை வெறியில் முறைத்து பார்த்து கொண்டிருந்த ஆதியின் பார்வை அவனுக்கு மரண பயத்தை கொடுத்தது. இருந்தும் அதை தனக்குள்ளேயே மறைத்தவன் கொஞ்சம் சத்தமாக, என்ன டாக்டர் உன்கிட்ட இப்போதைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மீறி சொன்னா அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. உனக்கா எப்போ நான் சொன்னதை நம்பி என்னை ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சற்று சத்தமாகவே சொன்னான் அவன். அவன் இதை மித்ராவிற்கு சொல்லவில்லை, தங்களுக்கு சொல்கிறான் என்று அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. எங்கு அவன் மித்ராவின் லவ்வர் இல்லை என்று தாங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தான் அவன் தங்களை மிரட்டுவது போல், நீங்கள் அப்படி மித்ரா அதிர்ச்சியாகும்படி சொன்னார், உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர் கூறியதை இப்பொழுது இவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருந்தான். அதை அங்கிருந்த ஒவ்வொருவரும் உணர்ந்துதான் இருந்தார்கள். அதில் அவர்கள் மேலும் அவனை முறைத்து கொண்டிருக்க, ஆனால் அங்கிருந்த மற்றவர்களை எல்லாம் ஒரு நொடி பார்த்தவன் மறந்தும் கூட ஆதியின் பக்கம் திரும்பவில்லை. எப்படி திரும்புவான்? அவன்தான் கண்களாலேயே இவனை வதம் செய்து கொண்டிருக்கிறானே. மித்ராவின் புறம் திரும்பியவன் தன் முகத்தை மிகவும் பாவமாக வைத்து கொண்டு, ஆனா என்ன மித்ரா, என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. ஏற்கனவே உன்னை விட்டு 5 வருஷம் பிரிஞ்சிருந்துட்ட, அதுவே என்னால தாங்க முடியல. இப்போ மறுபடியும் நீ உங்க வீட்டுக்கு போயிட்டா நான் உன்னை பிரிஞ்சுதான் இருக்கணும். என்னால உன்னை பார்க்க கூட முடியாது என்று கண்கள் கலங்கி பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னவனை பார்த்த மித்ராவோ ராமின் புறம் திரும்பி, அப்பா, இவரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று கேட்டாள். அதை கேட்ட அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி என்றால்
அந்த புதியவனின் முகத்திலோ ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. ராமோ அதிர்ச்சியுடன் ஆதியை பார்க்க, அவனோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இறுகி போய் நின்றிருந்தான். அதை பார்த்தவர் ஒரு பெருமூச்சை விட்டு திரும்பி மித்ராவை பார்த்தார். அவளோ அவரின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ப்ளீஸ்பா, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போகலாம். மேபி அவர் என் கூடயே இருந்தார்னா எனக்கும் அவரை பற்றின ஞாபகங்கள் வர சான்ஸ் இருக்குல்ல என்று கேட்க, தன்னை பார்த்து அவனுக்காக கெஞ்சு கொண்டிருக்கும் மகளை அதற்கு மேலும் பார்க்க முடியாதவர் சரிம்மா என்று சொன்னார். அதை கேட்டு அவனின் புறம் திரும்பிய மித்ராவோ, அப்பா ஓகே சொல்லிட்டாருல, நீங்களும் எங்கள் கூட எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்க நரேன். மேபி உங்களை அடிக்கடி பார்த்தாலாவது எனக்கு நம்ம லவ் பண்ண டேஸ் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் என்று சொன்னாள். சரி என்று சொன்னவன் அவளின் கைகளை பிடிக்க வர, அதை கவனித்த வர்ஷினியும் வேகமாக சென்று மித்ராவை அணைத்து கொண்டவள் அவள் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசர்ஸ் கத்திகள் நிறைந்த ஒரு ட்ரேவை தட்டி விட்டிருந்தாள். அவள் அதை தட்டிவிடும் போது அதிலிருந்த ஒரு நைஃபை கையில் எடுத்தவள் நொடியும் தாமதிக்காமல் அவள் அருகில் நின்று கொண்டு அவள் கைகளை பிடிக்க வந்தவனின் கையில் இறக்கினாள். ஒரு நொடி வலியில் அவன் அலற, அதை கேட்டு மித்ரா திரும்ப போனாள். ஆனால் அவளை திரும்ப விடாமல் தன்னுடன் சேர்த்து அணைத்த வர்ஷினியும், அது ஒன்றும் இல்லை மத்து, ட்ரே கீழே விழுந்ததில்ல, அது எங்கே அவர் காலில் விழுந்துட்டு போதோன்னு நினச்சி கத்திட்டார். நான் தான் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன், சாரி. சரி பரவாயில்ல, அதை விடு. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம். உனக்கு என்ன ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்று அவளை அணைத்து கொண்டு வர்ஷினி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாலும் அவளின் கண்களோ அவள் முன்னால் கைகளில் ரத்தம் வழிய வலியுடன் நின்று கொண்டிருந்தவனை தான் எரித்து கொண்டிருந்தது. அப்பொழுது சரியாக அவனின் அருகில் வந்த வேதாவோ மிக மெல்லிய குரலில், எங்க முத்துவத்தோட நினைச்ச கொன்னு போட்டுருவோம் என்று சொல்லி அவனை முறைத்தவள், நாங்க அமைதியா இருக்கோம்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆடாத. உன்னை கொன்னுட்டு நீ எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எனக்கு உன் உயிர் முக்கியம்னா இன்னொரு தடவை அவளை நெருங்கணும்னு கனவுல கூட நினைச்சிடாத என்று வேதா சொல்ல, அவளின் வார்த்தைகளும் வர்ஷினியின் செயலால் அவன் கைகளில் வழிந்து கொண்டிருந்த அந்த இரத்தமும் ஒரு நொடி நரேனின் உடலை நடுங்க வைக்க போதுமானதாக இருந்தது. இங்கு தன் அணைப்பிலிருந்து மித்ராவை விடுவித்த வர்ஷினியும், வீட்டுக்கு போலாமா என்று கேட்க, சரி என்று தலையசைத்தாள் மித்ரா. பின் நரேனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் தானே என்று மித்ரா கேட்க, அதை கேட்டு கடுப்பாகிய ஆதியோ வேகமாக அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தவன் தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று விட்டான். அவன் அப்படி கோவப்பட்டு செல்வதை பார்த்த நரேனின் முகத்திலோ மீண்டும் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. பின் சிறிது நேரத்தில் அனைவரும் ஆர்கே பேலஸை நோக்கி சென்றார்கள். ஏற்கனவே ஆதி தெளிவாக சொல்லியிருந்தான், மித்ரா தங்களுடன் ஆர்கே பேலஸில் தான் இருக்க போகிறாள் என்று. அதனால் ராம் சீதாவெல்லாம் கூட இப்பொழுது ஆர்கே பேலஸிற்கு தான் வந்திருந்தார்கள். ஆர்த்தி எடுத்து மித்ராவை உள்ளே வரவழைத்தார்கள் ஜானகி, ஜோதி, சீதா மூவரும். பின் அவளின் கன்னத்தை பற்றிய ஜானகியோ, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும்டா என்று சொல்ல, அவரை பார்த்து மெலிதாக சிரித்த மித்ராவோ, சரிங்கத்த என்று சொன்னாள். ஏனோ அவள் அத்தை என்று அழைத்தது ஜானகிக்கு துளியும் பிடிக்கவில்லை. ஆர்கே பேலஸிற்குள் வந்த மித்ரா ஒரு நொடி அந்த வீட்டை தன் கண்களால் ஸ்கேன் செய்தாள். பட்டது அங்கே மாலையுடன் மாட்டப்பட்டிருந்து தன் புகைப்படம். அதையே மித்ரா பார்த்து கொண்டிருக்க, அவள் பார்வை செல்லும் இடத்தை கவனித்தவர்களுக்கு மனதில் வேதனையாக இருந்தது. அதில் நேத்திலிருந்து அதை எப்பொழுது கழட்டுவோம் என்று பார்த்து கொண்டிருந்த வேதாவோ நொடியும் தாமதிக்காமல் வேகமாக அந்த போட்டோவின் அருகில் சென்றவள் அதில் போட்டப்பட்டிருந்த மாலையை கழட்டி வீசினாள். மாலையுடன் மித்ராவின் போட்டோவை பார்த்த நொடியெல்லாம் அவளின் மனம் ரணமாய் வலித்தது. இப்பொழுது அதை கழட்டி எறிந்த பின் தான் அவளுக்கு சற்று நிம்மதியாகவே இருந்தது. அவளை பார்த்த
ஜோதியோ அது நீ இல்லைன்னு நாங்க நினைச்சோண்டா என்று சொல்ல அவளுக்கு லேசாக தலையசைத்த மித்ராவோ புரியுது அத்தை, நான் எதுவும் தப்பா நினைக்கல என்று சொன்னாள். அங்கே சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்த ஆதி அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்பொழுது அல்ல, மித்ராவை அவன் பார்த்ததிலிருந்தே ஒரு வார்த்தை கூட பேசாமல் தான் இருந்தான். அதை அனைவரும் கவனித்தார்கள். அவனின் நிலை அங்கிருந்த அத்தனை பேருக்கும் வேதனையை கொடுத்தது. பின் இருக்காதா, அவர்கள் எல்லாம் கூட அவள் இறந்து விட்டாள் என்று சொன்ன பொழுதும் அவன்தானே சொன்னான், இல்லை அவள் உயிருடன் இருக்கிறாள் என்று. அப்படி இருக்கையில் அவன் சொன்னது போல் இன்று அவள் உயிரோடு இருக்கிறாள். ஆனால் அவன் யார் என்பதையே மறந்திருக்கிறாள். அதை நினைத்தவர்களுக்கு வேதனையாக இருந்தது. ஜானகியை பார்த்த வேதாவோ அவளை ரூம்க்கு அனுப்பி வைங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், டயர்டா இருப்பா என்று சொல்ல ஜானகிக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. மித்ராவிற்கு எந்த ரூமை கொடுக்கலாம் என்று அவர் யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது சட்டென்று வர்ஷினியோ ஆதி அண்ணா ஃப்ளோரில் இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தானே இருக்குது, எனக்கு தெரிஞ்சு மித்ராவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ஏன் அந்த ரூமை கொடுக்கக்கூடாது என்று சொல்ல அனைவரும் ஒரு நொடி ஆதியை தான் பார்த்தார்கள். ஏனென்றால் ஆதி அவன் ஃப்ளோரில் இதுவரை யாரையும் அனுமதித்ததில்லை. இப்பொழுது மித்ரா அங்கு தங்க அவன் அனுமதிப்பானா என்ற நோக்கில் அவனை அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அந்த நொடி அவர்கள் மித்ரா அவனின் சரிபாதி என்பதை மறந்துதான் போனார்கள். அவர்கள் அனைவரும் அவனையே பார்ப்பதை பார்த்த மித்ராவோ ஜானகியை பார்த்து, பரவாயில்ல அத்தை, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்று சொல்ல அவளை முறைத்தான் ஆதி. பின் எழுந்து நின்றவன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனின் அறைக்கு சென்று விட்டான். ஆனால் இவர்களின் இந்த முடிவு நரேனுக்கு தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஆதியின் ஃப்ளோரில் அவ்வளவு எளிதாக யாராலும் நுழைய முடியாது என்று. இருக்கும் அந்த ஃப்ளோரிற்கு செல்ல வேண்டும் என்றால் அவனின் அனுமதியுடன் தான் செல்ல முடியும். இப்பொழுது மித்ரா அங்கே தங்க வைக்கப்பட்டால் நிச்சயம் அவனால் அடிக்கடி சென்று மித்ராவை பார்க்க முடியாது. அதில்தான் அவன் அதிர்ந்து நின்றிருந்தான். பின் அவசரமாக, ஏன் அந்த ரூம் கொடுக்கணும், வேற ஏதாவது ரூம் கொடுக்கலாம்ல என்று அதிர்ச்சியுடன் பதற்றமாக கேட்க அவனை தான் தீயாக முறைத்தனர் அனைவரும். ஆனால் மித்ராவோ அவனை குழப்பமாக பார்த்தவள், ஏன் நீங்க இவ்வளோ பதட்டமாக அதை சொல்றீங்க, ஏன் இப்போ நான் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணா என்ன என்று சந்தேகமாக கேட்க அவள் தன்னை சந்தேகமாக பார்ப்பதை உணர்ந்த நரேனோ தன்னை சரி செய்து கொண்டவன் அவளிடம், அது ஒன்றும் இல்லை மித்ரா, அவருக்கு விருப்பம் இல்லையோன்னு தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான். அவனை அமைதியாக பார்த்து சரி என்று சொன்ன மித்ராவோ அவன் கைகளில் போடப்பட்டிருந்த கட்டை பார்த்தவள், ஆமா உங்க கைக்கு என்ன ஆச்சு நரேன், முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க என்று கேட்க அதில் ஒரு நொடி திருவென்று மொழித்த நரேனோ அவளிடம், ஒன்றும் இல்லை, உனக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலான்னு போனேன், அப்போ தெரியாம கையை வெட்டிக்கிட்டேன், பெருசாலாம் எதுவும் இல்லை, சின்ன காயம்தான், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சம் பெரிய கட்டாக போட்டாங்க என்று அவன் சொல்ல, ஓ அப்படியா, பார்த்து கட் பண்ணியிருக்கலாம்ல என்று சொன்ன மித்ராவோ திரும்பி சீதாவை பார்த்தவள், மா எனக்கு டயர்டா இருக்கு, என் ரூமை காட்டுறீங்களா என்று கேட்டாள். எப்படியோ தான் சொன்னதை அவள் நம்பிவிட்டாள் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் நரேன். ஆனால் அவன் சொன்னது போல் சின்ன காயமெல்லாம் அல்ல. வர்ஷினி அவன் கையில் ஆழமாகவே கிழித்திருந்தாள். அவன் மித்ராவிடம் சமாளிக்க முடியாமல் திணறுவதை பார்த்த வேதாவோ தன் மனதிற்குள்ளேயே, அவ உன்கிட்ட மாட்டலடா, நீ தான் அவகிட்ட மாட்டிருக்க, அவ உன்னை பண்ண போற டார்ச்சர்ல நீ தலைய பிச்சுக்கிட்டு பைத்தியமா அலைய போறடா என்று தன் மனதிற்குள் நினைத்த வேதாவோ அமைதியாக அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது மேலே சென்ற ஆதி வேகமாக கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான்.
கீழே வந்தவன் மித்ராவின் அருகில் வர அவனை விட்டு 2 அடி நகர்ந்து நின்றாள் மித்ரா. ஒரு நொடி நின்று அவளை பார்த்த ஆதியோ வேகமாக அவளை தாண்டி வெளியில் சென்று விட்டான். மித்ரா அவனை விட்டு விலகி நின்றவுடன் அவன் முகத்தில் வந்த மாற்றங்களை பார்த்த நரேனுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் முகத்தில் அதை நினைத்து புன்னகை தோன்றியது. தான் நினைத்தால் ஏடியையே கஷ்டப்படுத்த முடியும் என்று தன்னை ஏதோ பெரிய வில்லன் போல் நினைத்து கொண்டிருக்கும் நரேன் அறியவில்லை, வெளியில் செல்பவன் தான் வில்லன்களுக்கெல்லாம் வில்லன் என்று. ஆதியின் ஃப்ளோரில் இருந்த மற்றொரு அறைக்கு மித்ராவை அழைத்து வந்தார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் மித்ராவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் வர்ஷினி. எப்படியோ நம்ம பிளான் பண்ண மாதிரி நீ சக்சஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்ட மித்து என்று வர்ஷினி சொல்ல, மித்ராவை பார்த்த வேதாவோ, யாரு மித்து இந்த ஜோக்கரு? எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, இவனெல்லாம் நம்ம பொறுத்து போகணுமா என்ன என்று கேட்டாள். அப்பொழுது மித்ரா ஏதோ பதில் பேச வர அவர்களின் அறைக்கதவு மூடி இருந்தாலும் லேசாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியாக யாரோ தங்களின் அறைக்கதவை நோக்கி வருவதை கவனித்த மித்ராவோ வர்ஷினியிடம், என்னதான் நீங்கள் 2 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ்னு சொன்னாலும் எனக்கு உங்களை பற்றி எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. உங்களை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்னை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருங்க. என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, திடீரென்று அவள் இப்படி மாற்றி பேசவும் யாரோ தங்களை கண்காணிக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் அவளுக்கு ஏற்றது போல் பேச ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களாக அந்த அரைவாசலில் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே நின்றிருந்தாள் ஒருவள். சரி, ஓகே, எங்களுக்கு புரியுது, நாங்கள் இப்போ கிளம்புறோம், நீ நல்லா ரெஸ்ட் எடு என்று வேதா சொல்ல, அவர்கள் வெளியே வரப்போகிறார்கள் என்பதை அறிந்த வாசலில் நின்றிருந்த அந்த பெண்ணோ அப்பொழுது கதவை தட்டினாள். வர்ஷினி சென்று கதவை திறந்தவள் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த சர்வெண்டை பார்த்து, என்ன வேணும் என்று கேட்க, அது மேடம், ஜானகி மேடம் அவங்களுக்கு இந்த பாலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று சொன்னாள். அவளை ஒரு நொடி மேலிருந்து கீழ் வரை அழுத்தமாக பார்த்த வர்ஷினியோ அவள் கையில் இருந்த பாலை வாங்கி கொண்டு, சரி நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு கதவை அடித்து சாத்தினாள். அந்த அறை சவுண்ட் ப்ரூஃப். கதவை சாத்திவிட்டால் உள்ளே என்ன பேசினாலும் வெளியில் கேட்காது. அதனால்தான் இந்த முறை வர்ஷினி கதவை நன்றாக மூடியவள் திரும்பி மித்ராவிடம் வந்து, ஜானம்மா உனக்கு இந்த பாலை கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களாம் என்று சொல்லி மித்ராவிடம் நீட்டினாள். அந்த பாலை பார்த்து கொண்டிருந்த மூவரின் முகத்திலும் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த பாலை கொடுக்கவில்லை என்று. டம்ளரை வேதாவிடம் வர்ஷினி கொடுக்க அவளை பார்த்த மித்ராவோ, இதுல என்ன கலந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு தர்ஷு. அவளுக்கு சரி என்று தலையசைத்த வேதாவோ அந்த பாலில் தனக்கு தேவையான சாம்பிளை மட்டும் எடுத்துக்கொண்டவள் மற்றவற்றை கீழே கொட்டிவிட்டு அந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு வர்ஷினியுடன் கீழே சென்றாள். கீழே வந்த வேதாவோ அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த சற்று நேரத்திற்கு முன் மேலே வந்த அந்த பெண்ணிடம் அந்த கிளாஸை கொடுக்க, கிளாஸ் எம்டியாக இருப்பதை பார்த்து தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்ட அந்த பெண்ணோ அந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள். அதன் பின் வேதா ஒரு வேலை இருக்கிறது என்று வெளியில் சென்று விட வர்ஷினியும் தன் ஆஃபீஸிற்கு சென்று விட்டாள். சற்று நேரத்திற்கு பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வந்த அந்த சர்வன் பெண்ணோ ஒரு மறைவான இடத்தில் நின்று கொண்டு யாருக்கோ அழைத்தவள் மறுமுனையில் கால் அட்டன் செய்யப்பட்டவுடன், நீங்க கொடுத்த மருந்தை நான் பாலில் கலந்து அவளுக்கு கொடுத்துட்டேன், அவளும் அதை முழுசா குடிச்சிட்டா என்று சொன்னாள். இதை கேட்டு மறுமுனையில் அவளை பாராட்டிய அந்த நபரோ காலை கட் செய்திருந்தார். அதன் பின் யாருக்கும் தெரியாமல் மீண்டும் வீட்டிற்குள் சென்று விட்டாள் அந்த பெண். யாருக்கும் தெரியாமல் அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்து
நிம்மதியுடன் மீண்டும் வீட்டிற்குள் வந்த அந்த பெண் அறியவில்லை, அவளின் சின்ன சின்ன அசைவையும் கூட ஆதி கவனித்துக் கொண்டிருந்தான் என்று. இந்த பெண் மித்ராவிற்கு பாலில் அப்படி என்ன கலந்து கொடுத்தாள்? நரேன் எதற்காக மித்ராவின் காதலன் என்று பொய் சொல்லி ஆதியின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான்? அவனின் டார்கெட் யார்? மித்ராவா அல்லது ஆதியா? மித்ராவிற்கு பாலில் எதையோ கலந்து கொடுக்க சொல்லிய அந்த நபர் யார்? அந்த பெண் யாரிடம் போனில் பேசினாள்? அவன் யார் என்பதை கண்டுபிடிப்பானா ஆதி? மித்ரா நடிக்கிறாள் என்பதை அறிந்து கொள்வார்களா அவளின் குடும்பத்தினர்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.